வணக்கம் நண்பர்களே. இது ஃபர்ஸ்ட் ஷோ டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் காட்டி. இந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெய்லர். செகண்ட் ஒன் வந்து அனுஷ்கா அவர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு திரும்ப வந்து ஸ்க்ரீன்ல தெரியிறாங்க. இந்த படத்தோட டைரக்டரும் தெலுங்குல ஒரு முக்கியமான டைரக்டர். தமிழ்ல கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. வானம். எஸ்டிஆர் உடைய படம். தெலுங்குல வந்து இவரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு டைரக்டரா நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காருங்க. கஞ்சி அப்படின்னு ஒரு படம். அது வந்து 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல ஹிட்லர் இந்த நாசி படைகளால நம்ம ஊர் லவ் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ரொம்ப அருமையா வந்து அந்த படம் கொடுத்திருந்தாரு. தெலுங்குல கூட இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல படங்கள் தர்றாங்க, குவாலிட்டி இருக்கு, கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை பாராட்டியிருந்தோம். அதுக்கடுத்து சில படங்கள் பண்ணாரு. சில படங்கள் எல்லாம் அந்த கங்கனா ரணாவத் அவர்களுடைய படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு, பாதியில வெளியேறினாரு. என்டிஆர் உடைய பயோபிக்கை வந்து படமா எடுத்துட்டாங்க, அதுலயும் பாதி வெளியேறினாரு. ஹரிஹர வீரமல்லு அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் அவருடைய படம், அதுவும் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஒரு கட்டத்துல வந்து வெளியேறிட்டாரு. இப்படியே போயிட்டு இருந்தது. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒரு கம்பேக்கான ஒரு படம் கொடுக்க போறாருன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட உள்ள போனோம். உள்ள போனா ஒரு இந்த ரிசல்ட் வந்து நாங்க முன்னாடியே சொல்லிருங்க. ஒண்ணுமே இல்ல படத்துல. இப்படி ஒரு ரிவ்யூவை அதுவும் சேனல் ஆரம்பிச்ச வெரி பிகினிங் பீரியட்ல கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் சொல்லி நாங்க எதிர்பார்க்கல. முதல் நாளே இந்த ரிவ்யூ போட்டிருப்போம். வேணாம், ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூஸோட பெரிய ஆர்டிஸ்ட் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. உள்ள போனா ஒன்றும் இல்லை. கதையோட சுருக்கம் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆந்திரா ஒடிசா பார்டர், நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படியோ அது மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ். இங்க கேரளா தமிழ்நாடு, அங்க வந்து ஆந்திரா ஒடிசா பார்டர். அங்க அந்த காட்டுக்குள்ள வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள், அவங்கள வந்து அங்க இருக்கக்கூடிய சுயநலவாதிகளான அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எப்படி தப்பா பயன்படுத்துறாங்க, அதுல இருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா, தங்களை எப்படி தற்காத்துக்கிட்டாங்க, அப்படி அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகளோட போனோம். குறிப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து நக்சலைட்ஸ் பத்தி ஒரு படம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. நான் என்ன அதை சார்ந்த சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன். அதனால உள்ள போய் உட்காந்தா எடுத்ததுமே நம்ம விக்ரம் பிரபுவும் அனுஷ்கா அவர்களும் காட்டுறாங்க. ரொம்ப தெலுங்குல வந்து சார் வராரு அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பரா போய் உட்காந்து பார்த்தா, சீரியஸா சொல்றேங்க, விக்ரம் பிரபு அவர்களுக்கும் அனுஷ்கா அவர்களுக்கும் அந்த ஜோடி பொருத்தம் ஒர்க் அவுட் ஆகல, கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகலைங்க. அப்படி ஏன் தான் அந்த மாதிரி பண்ணாரு? ஒருவேளை தமிழ்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து போடுறதுனால தமிழ்லயும் ஒரு நல்ல பிசினஸ் கிடைக்கும்னு நினைச்சு பண்ணாருன்னு தெரியல. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படி இப்படி நான் எடுத்துன்னு போறாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சேசிங் சீன் இருக்கு. அது மட்டும் ஒரு பரபரப்பையும் ஒரு எதிர்பார்ப்பும் உண்டாகுது. இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு சீன் வச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு பிறகு உட்காந்து பார்க்கட்டும் ஜனங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக சரின்னு உட்காந்து இன்டர்வலுக்கு பிறகு பார்த்தா ஒரு சீன் கூட இல்லைங்க. ஒரு சீன் கூட நம்ம மனசுல நிக்கிற மாதிரி, நம்மள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, இந்த கதைக்கான சீன் மாதிரி ஒண்ணு கூட இல்லைங்க. என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ பேசுறாங்க. ராஜ்சுந்தரம் வர்றாரு, ஜெகபதி பாபு வர்றாரு, ஒரு வெள்ள ஷட்டில் கோட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, இன்னொருவெல்லாம் வந்து வர்றாரு சாவறாரு, அனுஷ்கா வராங்க, டைலாக் பேசுறாங்க, படுத்து கிடக்குறாங்க. என்னென்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. சம்பந்தமே இல்ல. நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்க எல்லாம் கமிட் பண்ணிட்டோம், சம்பளம் கொடுத்தாச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சீனை எடுத்து இந்த இன்னைக்கான ஷெட்யூல்ல முடிக்கலாம் சொல்லி பண்ணாருன்னு தெரியல. ஒரு சினிமோட்டோகிராஃபியும் அப்புறம் வந்து அந்த மியூசிக் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. சினிமோட்டோகிராஃபியை தவிர இந்த படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு படு மோசமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா இன்டர்வலுக்கு பிறகு ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், கேட்டை திறந்து விட்டுருங்க, நான் வெளில ஓடிடுறேங்கிற மாதிரி தான் இருக்கு படம். நாங்க வந்து இந்த அளவுக்கு அண்டர் ரேட் பண்ணி சொல்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு நாங்க 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 டீம் மெம்பர்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. சொல்ல வேண்டிய விஷயமே வந்து ரொம்ப தப்பா சொல்லியிருக்குங்க. கதையோட ஆன்மாவே தப்பா இருக்கு. ஒரு 2000 பேர் வாழ்றதுக்காக ஒரு 2 கோடி மக்கள் வந்து கஞ்சா பருகி சாவட்டும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கான்செப்ட். அப்படியே தான் இருக்குங்க கான்செப்ட். படத்துல சினிமாட்டோகிராஃபி மட்டும் தாங்க ஒர்க். ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. அப்படி நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸை பார்த்தா நமக்கு வந்து ஈஸ்டர்ன் காட்ஸை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் மட்டும் தாங்க சூப்பரா இருக்கு. மற்றபடி இந்த காஸ்டியூம் டிசைனரு, மேக்கப் அவங்க ஒர்க் ஓகே, மியூசிக்கும் ஓகே. இந்த கதையோட ஆன்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு ஆன்மா. அந்த சோல வந்து தப்பா இருக்கு. என்னன்னா ஒரு 2000 பேர் மக்கள் வாழ்றதுக்காக 2 கோடி மக்கள் வந்து கஞ்சா குடிச்சு சாவட்டும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையுமே அதுதான். அப்புறம் கடைசியில வந்து அனுஷ்கா வந்து என்னென்னமோ புரட்சி பேசுறாங்க.
என்னென்னவோ பண்றாங்க. நமக்கு ஒண்ணும் மண்டையில ஐயா கொஞ்சம் நீங்க எங்களுக்கு காசு போனாலும் போது, கதவை திறந்து விடுங்க, நான் போயிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியே இருந்ததுங்க சீனு. இவ்வளவு மோசமா நாங்க வந்து ரிவ்யூ கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். நாங்க வந்து மோசமா ரிவ்யூ கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நான் படம் வந்து அவ்வளோ மோசமா இருக்கு. இப்போதான் குறைக்கு நான் தெலுங்கு படம் டைரக்டர் எப்படி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ செத்துருவாருங்க. ஆனா இன்டர்வலுக்கு பிறகு ஆத்மாவை வந்து ஒவ்வொரு சீன்லயும் வந்து வந்து பேசுவாருங்க. என்னங்க இது, மக்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு, இவங்களை என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு புரியல. எவ்வளவு பெரிய காஸ்டிங் அவங்க. அஹ், அனுஷ்கா அவர்களுக்கு வந்து பிரிமியல் சென்ட்ரிக்ல அதிக வசூல் குவிச்ச படம், அதிக வசூல் குவிச்ச ஒரு கதாநாயகிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. அவங்க வர்றாங்க, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் நீங்க யோசித்தீங்களா, இல்ல யாராவது பழி வாங்கணும்னு நினைச்சு மக்களை பழி வாங்கிட்டீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டோட்டலா காட்டிங்கிற படம் டிசப்பாயிண்டடான ஒரு படம். இந்த வருஷத்துல தெலுங்குல கூட சொல்லுவாங்க, தெலுங்குல கூட மிகப்பெரிய ஒரு மோசமான வசூல் கொடுத்த படுதோல்வியான ஒரு படம்னு சொல்லிதான் இந்த வீடியோவை முடிக்கிறோம். சாரி கிரிஷ் காரு, நீங்க தான் காரணம். நாங்க இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்பேற்கணும், நாங்க இல்ல. ஆஹ் நீங்களும் சரி, அனுஷ்கா மேடமும் சரி, மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஜனங்கள் எல்லாம் உங்களை வந்து கோ பேக்னு சொல்லிடுவாங்க.